பாகிஸ்தானுடனான மோதலை தொடர்ந்து நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு 20 புதிய கட்டுப்பாடுகளை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விதித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் CRPF வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. விமானங்களை கடத்தப்போவதாகவும் மும்பையில் உள்ள ஏர் இந்தியா அலுவலகத்திற்கு தொலைபேசி மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய விமானப்படை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படைகள் மாறி மாறி ஊடுருவி குண்டுகளை வீசியதும் எல்லையில் பதற்றத்தை உருவாக்கியது. இதைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு உச்சகட்ட உஷார் நிலையில் இருக்கும்படி எச்சரிக்கை தகவல் அனுப்பியுள்ளது. அத்துடன் வருகை மற்றும் புறப்பாடு பகுதி நுழைவு வாயில்களில் பாதுகாப்பை அதிகரிக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளது. விமான நிலைய பாதுகாப்பு பிரிவு, விமான போக்குவரத்து பாதுகாப்பு குழு மற்றும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் 20 அம்ச பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளும்படி கூறி உத்தரவிட்டுள்ளது. அதன்படி விமான நிலைய கட்டடம், ஓடுபாதை உள்ளிட்ட பகுதிகளில் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு சம்பவங்களை தவிர்ப்பதற்காக வாகன நிறுத்துமிடத்திற்கு வரும் வாகனங்களை முன்னதாகவே தீவிரமாக சோதனையிட வேண்டும். பயணிகள், பார்வையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் வெளிநபர்களை தீவிரமாக சோதனையிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பயணிகளின் பைகள், உணவு கொண்டு வரும் வாகனங்கள், சரக்கு போக்குவரத்து பகுதி, கடிதங்கள், பார்சல்களை தீவிரமாக சோதனையிட வேண்டும். விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை அதிக அளவில் பொருத்தி கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும். சரக்கு போக்குவரத்து நுழைவு வாயில் மற்றும் வாகனங்கள் நுழையும் பகுதிகளில் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் கூடிய பாதுகாப்பை கூட்ட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை பார்வையாளர்கள் அனுமதி சீட்டு விநியோகத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பன உட்பட 20 எச்சரிக்கைகளை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விடுத்துள்ளது. விமான கடத்தலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்க 2014ஆம் ஆண்டில் சட்டம் இயற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கி மீண்ட விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு இன்று உடல் பரிசோதனையும் உளவியல் பரிசோதனையும் தொடர்கிறது. அவரை மீண்டும் போர் விமானியாக பணியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தகவல் வெளியாகியுள்ளது. அவரிடம் ராம் மற்றும் உளவு பிரிவும் விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து மீண்டு வந்த விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு டெல்லி ராணுவ மருத்துவமனையில் நேற்று மருத்துவ பரிசோதனை நடந்தது. அபிநந்தன் உடலில் பாகிஸ்தான் ராணுவம் உளவு பார்க்கும் கருவியை பொருத்தியிருக்கலாமோ என்ற கோணத்திலும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் பாகிஸ்தானை அபி பாராட்டி பேசும் வீடியோவில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள் எடிட் செய்யப்பட்டதன் பின்னணி குறித்தும் அவரிடம் வாக்குமூலம் மிரட்டி வாங்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட உள்ளது. இன்றும் விசாரணை தொடரும் என கூறிய உயரதிகாரி ஒருவர் அபிநந்தனை உடல் ரீதியாக துன்புறுத்தி ராணுவ ரகசியங்கள் பெறப்பட்டனவா என விசாரிக்க உள்ளதாகவும் கூறினார். இந்த சூழலில் அபிநந்தன் மீண்டும் விமானப்படையில் சேர்க்கப்பட மாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 1999 விமானப்படை வீரர் நச்சிகேதா மீட்கப்பட்ட பிறகு சரக்கு போக்குவரத்து பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அத்துடன் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு அவரை விமானங்களை இயக்க அனுமதிக்கவில்லை. அதுபோல் மருத்துவ சோதனை முடிவில் காயங்கள் கண்டறியப்பட்டால் போர் விமானி படிநிலையில் இருந்து அவர் கீழிறக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஒருமுறை எதிரியின் பிடியில் சிக்கி மீண்டால் போர் கைதியாகத்தான் பார்க்கப்படுவார் என்றும் பழைய மிடுக்கை காண முடியாது என்பதையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் 50 ஆண்டு பழமையான MiG-21 விமானத்தின் மூலம் 4ஆம் தலைமுறை F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதால் அவர் கௌரவிக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. இதனிடையே அபிநந்தனிடம் உளவு பிரிவினரும் விசாரிப்பார்கள் என்றும் தெரிகிறது. சில நிர்பந்தங்களால் நாட்டுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு உள்ளதா என்றும் ஆய்வு மேற்கொள்ளப்படும். அபிநந்தன் பெயரில் ட்விட்டர் பக்கத்தின் புதிய கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. அதில் வாழ்த்து மழைகள் குவிகின்றன. ஆனால் ராணுவத்தின் பிடியில் இருக்கும் அவர் எப்படி ட்விட்டர் கணக்கை தொடங்கினார் என பல சந்தேகங்கள் எழுகின்றன. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட லைக் செய்திருப்பதை பார்க்க முடிந்தது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 3 நாள் பயணமாக இன்று கோவைக்கு வருகிறார். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று மாலை 3:15 மணிக்கு ராம்நாத் கோவிந்த் கோவைக்கு வந்து சேர்கிறார். கோவை விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுக்கும் ராம்நாத் கோவிந்த் நாளை காலை 8:15 மணிக்கு சூலூர் விமானப்படை தளத்துக்கு செல்கிறார்.
அங்கு நடைபெறும் விழாவில் சூலூர் விமானப்படை தளத்தின் சிறப்பான சேவைக்காக குடியரசுத் தலைவரின் கௌரவத்தை வழங்க உள்ளார். நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விருந்தினர் மாளிகைக்கு நண்பகல் 12:30 மணிக்கு செல்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு கோவை விமான நிலையத்துக்கு வரும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஈஷா யோகா மையத்துக்கு சென்று மகா சிவராத்திரி விழாவை தொடங்கி வைக்கிறார். இரவு 7 மணிக்கு சாலை மார்க்கமாக விருந்தினர் மாளிகைக்கு திரும்பும் குடியரசுத் தலைவர் நாளை மறுதினம் காலை 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு செல்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி கோவை மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காஷ்மீர் மக்களுக்கு அதிக அதிகாரங்களை அளித்து அவர்களின் மனங்களை வெல்வதே அப்பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை மக்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் திட்டம் உறுதியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். ப. சிதம்பரம் எழுதிய பல்வேறு கட்டுரைகளின் தொகுப்புகள் அன்டவுண்டட் சேவிங் தி ஐடியா ஆஃப் இந்தியா என்ற பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. அதை சென்னையில் நேற்று வெளியிட்டு பேசிய ப. சிதம்பரம், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மத்திய அரசின் 6,000 ரூபாயும் மாநில அரசின் 2,000 ரூபாயும் வீடு தேடி வருவதால் அதை பெற்றுக்கொள்வதில் தவறில்லை என்றும், ஆனால் அதற்கான பிரதிபலனை அவர்களுக்கு அளிக்காதீர்கள் என சூசகமாக கூறினார். கூட்டாட்சி தத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அமையும் என கூறிய சிதம்பரம், கூட்டணி ஆட்சி இருந்திருந்தால் பண மதிப்பிழப்பு சாத்தியமாகி இருக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் குறைந்தபட்ச வருவாய் திட்டத்தால் சோம்பேறி ஆகிவிட மாட்டார்கள் என்பதால் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் அதை செயல்படுத்துவது உறுதி என்றார். இந்தியாவில் கடை நிலையில் இருக்கிற 20% மக்கள் ஏழைனா எல்லாரும் ஏழைதான். ஒரு வகையில ஏழையிலும் பரம ஏழையாக இருக்கிற மக்கள் எத்தனை நாட்களுக்கு உணவில்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், கழிப்பறை இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், உடை இல்லாமல், கூரை இல்லாமல் எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்? Why should they live like that? That is why we are proud that we announced the minimum income support scheme. We will implement it. இந்தியாவுடன் காஷ்மீர் இணையும் பொழுது 4 அம்சங்களை தவிர மற்ற அனைத்து அதிகாரங்களும் தரப்படும் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து அரசுகளும் செய்ய தவறியதை சுட்டிக்காட்டிய சிதம்பரம், காஷ்மீருக்கு அதிக அதிகாரங்களை அளித்து மக்களின் மனங்களை வெல்வதே இதற்கு ஒரே நிரந்தர தீர்வு என்றார். In fact, what the Kashmiri people want is allow us to run our own state. Why can't we have our own Factories Act? Why can't we have our own Shops and Establishment Act? Why can't we have our own Waqf Act? Ask yourself, why not? Why can't Kashmir have its own laws about roads, about toilets, about schools? Why not? Does it in any way affect India's sovereignty? பணம் எப்படி செயல்படுகிறது என்பதை மாணவர்கள் அறியும் வகையில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் பொருளாதாரத்தை கட்டாயமாக பாடமாக்க வேண்டும் என்றார். பொருளாதார ஞானம் சிறிதளவு இருப்பவர்கள் கூட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அனுமதித்திருக்க மாட்டார்கள் என மத்திய அரசை சாடிய அவர், அதனால் நாட்டின் வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டினார். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பல நல்ல அறிவிப்புகள் வெளிவரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி அமைப்பதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய தமிழகம் கட்சிக்கு 1 இடம் ஒதுக்குவதாக நேற்று ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த போதிலும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் மதுரையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய ஓ. பன்னீர்செல்வம், அதிமுக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரும் என்று தெரிவித்தார். சென்னையில் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு பல நல்ல அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாகவும் ஓ. பன்னீர்செல்வம் கூறினார். சென்னையில் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அனைத்து நம்முடைய
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் அனைத்து நல்லெண்ணம் படைத்தவர்கள் நாட்டு மக்கள் மீது நல்லெண்ணம் வைத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடி கூட்டணி, ஒரு மெகா கூட்டணி நாம் அமைத்திருக்கின்றோம். அதனுடைய தலைவர்கள்லாம் 6ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற அந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டு நாட்டு மக்களுக்கு நல்ல பல அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியும் இன்றைக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, இயற்கையாகவே இலை, பூ, மலர் என அதிமுகவின் வெற்றி கூட்டணி அமைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிற நம்முடைய தளபதியெல்லாம் சேர்ந்து அருமையான கூட்டணியை அமைத்தார்கள். எப்படி பாருங்க, இயற்கையா இலை, பூ, கனி. இந்நிலையில் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு என அனைத்துமே ரகசியம் என்று துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார். தேமுதிக பேச்சுவார்த்தை முடிச்சிச்சு, அது ரகசியம். எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும்? அது ரகசியம். ஆனால் கூட்டணி அதிமுக கூட தான் வருவாங்க, அது ரகசியம். 40க்கு 40 வெற்றி பெறுவோம். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது உன்னதமான தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் அறிக்கை விரைவில் நாங்கள் வெளியிட போகிறோம். அதை தான் சொன்னேன். அதுக்குண்டான கமிட்டி அந்த பூர்வாங்க வேலைகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். தலைவர்கள் அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த தேர்தல் அறிக்கை மிக உன்னதமான தேர்தல் அறிக்கையாக வெளிவர இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருவதால் அதிமுக கூட்டணி விரைவில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சிகளுடன் 2வது சுற்று பேச்சுவார்த்தையை திமுக இன்று தொடங்குகிறது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியிலும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காங்கிரசுக்கு 10, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 என மொத்தம் 12 தொகுதிகள் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய ஜனநாயக கட்சி தற்போது திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேற்று சந்தித்த இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தனது ஆதரவை தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கூட்டணி கட்சிகளுடன் ஏற்கனவே முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் இன்று 2வது சுற்று பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. 2 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று தொகுதி இறுதி செய்யப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த தொய்வும் இல்லை என்றும் திருமாவளவன் கூறினார். திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையில் நாளை முதல் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. நாளையோ நாளை மறுநாளோ முழுமையாக பேச்சுவார்த்தை நிறைவு பெறும். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை 2 நாட்களிலேயே முடிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் தொய்வோ இழுபறியோ எதுவும் இல்லை. தேமுதிகவை கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 38 அல்லது 39 தொகுதிகளில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி குறித்து விமர்சித்தார். 40 தொகுதிகளிலும் மகா தோல்வியடையவிருக்கும் மெகா கூட்டணி என்று தினகரன் கூறினார். அழிகிறதுக்காக பிளான் பண்ணி சொல்லுவாங்களே, சொந்த காசுல சூரிய வச்சுக்கிற மாதிரி ஜெயக்குமார் சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒரு அழிவு கூட்டணி அமைச்சிருக்காங்க. மக்கள் விரோத அழிவு கூட்டணி. அது அம்மா அந்த வர்ற கட்சிகளை பற்றிலாம் என்ன சொன்னாங்கிறது எங்கள் தொண்டர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அதனால அது 40 தொகுதியிலையும் மகா தோல்வி அடைய போகிற மெகா கூட்டணி. அது இதுவரை SDBI கட்சியுடன் கூட்டணியை இறுதி செய்துள்ளதாகவும் மேலும் ஒரு கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறிய தினகரன்,
மக்களவைத் தேர்தலில் 38 அல்லது 39 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிட உள்ளதாக கூறினார். நான் தான் நேற்று எஸ்டிபியோட கூட்டணி அமைச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கட்சியோட பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதில் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட அப்போ அவ்வளோதான். நான் தேர்தல் அறிவிப்பு வந்தது நாங்கள் அதேமாதிரி 38 அல்லது 39 தொகுதியில் போட்டிட்டு வராங்க. ஒரு தொகுதி எஸ்டிபிஐக்கு கொடுத்தோம். தொடர்ந்து மதுரை சென்ற தினகரன் அங்கும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். தமிழகத்தில் பாஜகவின் கிளை போன்று அதிமுக செயல்பட்டு வருவதாக அவர் விமர்சித்தார். ஆர்கே நகர் தேர்தலை போன்றே நாடாளுமன்ற தேர்தலின் முடிவும் அமையும் என தினகரன் நம்பிக்கை தெரிவித்தார். மதுரை பாண்டிகோவில் பகுதியில் இன்று நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தினகரன் பேச உள்ளார். எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சேலம் அருகே இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 4 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த கோவில் நேற்று திறக்கப்பட்டது. அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சேலத்தை அடுத்த திருமலைகிரி தோப்புக்காட்டில் சைலகிரீஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. ஆனால் ஆதி திராவிடர் மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுப்பதாக எழுந்த புகாரால் கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. கோவில் பிரச்சினை தொடர்பாக 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 144 தடை உத்தரவு அமலில் இருந்தது. இந்நிலையில் கோவில் விவகாரத்தில் பிரதான மனுதாரர்கள் வழக்கை வாபஸ் பெற்றதால் கோவிலுக்கு வைக்கப்பட்டிருந்த சீல் அகற்றப்பட்டு திறக்கப்பட்டது. நாளை இரு கோவில்களிலும் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவிலை சுற்றி இருக்கும் புதர்களை அகற்றும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே கோவில் நிலம் தொடர்பாக சிலர் சர்ச்சை எழுப்பியுள்ளனர். அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர்.